அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். இன்று இந்த பாடலை 3 முறை பாடி ஓம் என்னும் ஓங்கார வடிவினரான இவர் பாதம் பணிந்தால் 16 செல்வங்களும் கிட்டும். அது எந்த பாடல், யாரை இந்த பாடலை பாடி வணங்க வேண்டும் என்பது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரிலிருந்து காரைக்குடி செல்லும் வழியில் அமைந்துள்ள பிள்ளையார்பட்டியில் விநாயகப் பெருமான் கற்பக விநாயகராக குடிகொண்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். இந்த திருக்கோயில் 1600 ஆண்டுகளுக்கு முன் அமைக்கப்பட்ட குடைவரை கோயில். இந்த கோயில் மகேந்திரவர்ம பல்லவர் காலத்தில் உருவாக்கப்பட்டது. தற்போது நகரத்தாரர்களால் நிர்வகிக்கப்பட்டும் வருகிறது. இங்குள்ள விநாயகர் வலம்புரி விநாயகர். விநாயகருக்கு 2 கரங்கள் தான், அங்குச பாசங்கள் கிடையாது. மேலும் வயிறு ஆசனத்தில் படியாமல் அர்த்த பத்ம ஆசனம் போன்று கால்கள் மடித்திருக்க அமர்ந்து வலக்கரத்தில் மோதகம் தாங்கி அருள் புரிகிறார். இந்த கோயிலினுடைய மற்றொரு சிறப்பு, விநாயகர் சதுர்த்தி என்று 18 படி அரிசி மாவில் ராட்சச கொழுக்கட்டை செய்து நைவேத்தியம் செய்யப்படுகிறது. ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே 80 கிலோ சந்தனத்தால் காப்பும் சாத்தப்படுகிறது. இந்த பாடனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, கவியரசு கண்ணதாசன் ஒரு முறை இந்த பிள்ளையார்பட்டிக்கு சென்று கற்பக விநாயகரை தரிசித்தாராம். தரிசித்த மன நிறைவோடு புறப்பட தயாரான போது அவரிடம் அந்த பிள்ளையாரை பற்றி ஒரு பாடல் எழுதித்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே ஒரு காகிதத்தையும் பேனாவையும் கேட்டு வாங்கி கொண்டு அங்கேயே அமர்ந்து அப்போதே அழகிய இந்த பாடலை அவர் எழுதியதாக சொல்கிறாங்க. அதனால் இந்த பாடலை நாமும் பாடி கற்பக விநாயகரின் அருளை பெற வேண்டும். இன்று சங்கடஹர சதுர்த்தியாக இருக்கிறதுனால மாலையில் இன்று முழுவதுமே நீங்கள் விரதம் இருந்திருப்பீங்க. அதனால் இன்று மாலை நம்ம வீட்டினுடைய பூஜை அறையில் உள்ள விநாயகருடைய படத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அருகம்புல் சாத்தி ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வச்சு உங்களால் முடிந்ததை நைவேத்தியமாக படைத்து கொழுக்கட்டை, பொரி, அவல், இல்லை பழங்கள், இல்லை பால், ஏதாவது ஒன்றை நீங்கள் நிவேதனமாக படைத்து கற்பக விநாயகரை மனப்பூர்வமாக நினைத்து கொண்டு இந்த பாடலை நீங்கள் 3 முறை பாடி கற்பக விநாயகரை வணங்கணும். அதாவது வேண்டிய வரம் தரக்கூடிய வரப்பிரசாதிதா கற்பக விநாயகர். அதனால் அவரை நீங்கள் கற்பக விநாயகராக நினைத்து கொண்டு இந்த பாடலை 3 முறை பாடினீர்கள் என்றால் உங்களுக்கு வேண்டிய வரம் கிடைக்கும். உங்கள் வீட்டில் வறுமை நீங்கி 16 செல்வங்களும் கிட்டும் அப்படின்னு நம்பிக்கையோடு இந்த பாடலை 3 முறை பாடி கற்பக விநாயகருடைய அருளை நீங்கள் அனைவரும் பெற வேண்டும். இந்த பாடல் என்னன்னா, அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெலாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வக் களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை, பிள்ளையார் பட்டி என்னும் பேரருள் சுரங்கத்தின் கண் உள்ளவன் மலையில் பூத்த உருவத்தின் இயற்கை தோன்றல், தெள்ளிய மனத்திற்கு எல்லாம் திருவருள் வழங்கும் தெய்வம், கல்லமில் பக்தர் தந்தை கற்பக மூர்த்தி போற்றி. அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெலாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வக் களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை, பிள்ளையார் பட்டி என்னும் பேரருள் சுரங்கத்தின் கண் உள்ளவன் மலையில் பூத்த உருவத்தின் இயற்கை தோன்றல், தெள்ளிய மனத்திற்கு எல்லாம் திருவருள் வழங்கும் தெய்வம், கல்லமில் பக்தர் தந்தை கற்பக மூர்த்தி போற்றி. அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெலாம் பெருக வேண்டின்,
கற்பகமூர்த்தி தெய்வக் களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை. பிள்ளையார் பட்டி என்னும் பேரருள் சுரங்கத்தின் கண் உள்ளவன் மலையில் பூத்த உருவத்தின் இயற்கைத் தோன்றல். தெள்ளிய மனத்தற்கு எல்லாம் திருவருள் வழங்கும் தெய்வம். கள்ளமில் பக்தர் தந்தை கற்பகமூர்த்தி போற்றி.